ஷர்ட்டை கழட்டு. அதான் உள்ள டிஷர்ட் போட்டிருக்கல, கை வச்ச டிஷர்ட் தானே, அப்போ கழட்டு. இல்லை டேய் கழட்டுடா. இது எப்படி இருக்கு? இது இல்லாம தாடியும் சட்டையும். என்ன என்ன ஜானு? என்ன ஜானு என்ன? ராம், ஐயோ வர்ஜன், கன்னிப்பா என்னடா நீ? அடைச்சிக்கருமோ, அதுக்கு நீ இப்படியா கேட்ப? அப்படியாடா? ஏய், சிங்கப்பூர் போய் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. முதல்ல போ. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. டைம் ஆச்சு, முதல்ல கிளம்பலாம். இங்கிருந்து வா. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சட்டை 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 கசங்குது. சட்டை சட்டை. அப்ப சொல்லு, நான் என்ன கேட்டாலும் மழுப்பிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களோ? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? அதான் எது வந்தாலும் கார்ல போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் ஜானு. போ. இங்க வந்து நில்லு. இப்ப சொல்லு. சரி, சொல்லி தொலைக்கிறேன். காட் ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. ஜானு, இதெல்லாம் சத்தியமாக கூட ஜானு. புழுகாண்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அங்கிருந்து இங்க வரத்துக்குள்ள நல்லா யோசிச்சு வச்சிருப்பேன். ஜானு, என் மேல சத்தியம். இப்ப சொல்லு. ஆமாம், நான் வர்ஜின் தான் ஜானு. அடப்பாவி. இது பாரு, நீ வற்புறுத்தி கேட்டா நான் சொல்லிட்டேன், அதோடு விட்டணும். ஏண்டா? ஏன்னா அனுமாருக்கு வேண்டுதல். முதல்ல வண்டியில் இரு. எப்படிடா? இப்போ என்னன்ற நீ? ஓ, துரைக்கு ரோஷம் வேற வருதோ? எருமை, என்ன வயசாகுது உனக்கு? தயவு செஞ்சு டாப்பிக்கை மாற்ற. எனக்கு ஒரு மாதிரி பப்பிஷியமாக இருக்கு. சரி, அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையும் லவ் கூட பண்ணலையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதானே பார்த்தேன், உண்மை வெளியே வருது பார். என்ன? இல்லடா, உன்ன மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, எப்படி மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரி தான்? எந்த மாதிரி? டேய், நீ ஒரு ஆம்பளை நாட்டு கட்டடா. ஏ, உங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லையா? சரி சரி, சிரிச்சது போதும், கதைக்கு வா. சாருன்னு ஒருத்தி இருந்தா. ஃபுல் நேம்? சாருமதி. ஆ, காலேஜில் ஜூனியர். நல்ல பொண்ணு, பார்க்க அழகாக இருப்பா. காலேஜ் படிக்கும்போது எந்த அறிகுறியுமே தெரியல. படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணான். பேசலாமான்னு கேட்டா. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். செம்ம கடுப்பாயிட்டா. உனக்கு ஓகேனா சொல்ல, வீட்டில் அம்மா போட்டு பேச சொல்கிறேன்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல? அவள் சொன்னது எனக்கு புரியுது. சரி, என்னதான்டா சொன்ன? நான் என்ன சொல்ல? எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னேன். அவள் என்னை விடுற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லை, உண்மை சொன்னேன். என்னன்னு? உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா, மூச்சு வாங்கினா, கிளம்பி போயிட்டா. 3 மாதம் கழிச்சு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சா. அப்புறம் கால் பண்ணா, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன், கட்டாயம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னான்.
நீ போனியா? என்ன இருந்தாலும் அவள் என் மேலே ஆசைப்பட்ட பொண்ணு, பாவம். நான் போனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, போல. அன்னைக்கு ஏன் நீ சொல்லாம கொள்ளாம போயிட்ட? ஏன் நீ அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க கூட வரல? ஒண்ணுமே புரியல எனக்கு. யார்கிட்டயும் கேட்கவும் முடியல, ஆனா உன்னை மறக்கவும் முடியல. படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. 12th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். எங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயத்தில் டிகிரி ஒழுங்காக முடித்தேன். அப்போ கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா உன்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கினேன். யாராவது உன்ன மாதிரி கருப்பா உயரமாக இருந்தா அது நீயா இருக்குமோன்னு பின்னாடிலாம் போய் ஏமாந்துருக்கேன். இது போறாதுன்னு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் 2 மாசத்துல எனக்கும் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு அக்கா மேலே இருந்த வெறுப்பில் என்னால் எதுவும் பேசக்கூட முடியல. பேசியிருந்தாலும் என்ன சொல்லியிருக்க முடியும்? நான் 10th கிளாஸ் வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியலண்ணா. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்துடுவேன்னு என் மனசு சொன்னுச்சு. இப்போ சொன்னால் ரொம்ப ஓவராக இருக்கும். மேடையில் உட்காரும்போது கூட நீ எங்கேயோ மண்டபத்தில் தான் இருக்க, சினிமாவில் வர மாதிரி தாலி கட்டுங்கன்னு சொல்லும்போது நீ திடீர்னு எழுந்து என் ஜானோ எங்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுவேன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. கல்யாணம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் மனசே உடைஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது உடனே ஞாபகத்துக்கு வருது என் 10th ஸ்டாண்டர்ட் கே ராமச்சந்திரன் மோகன் தான். என்னடா சார், டைம் ஆயிடுச்சு, கேட்ட போட்டணும். வண்டி எடுத்துட்டீங்கன்னா கேட்ட போட்டிடுவேன். சாரி ராம். இதெல்லாம் ஏதோ ஒரு நாள் உன்னை மீட் பண்ணா சொல்லணும்னு நினச்சது. நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் இதெல்லாம்? அதான் கொட்டிட்டேன். நான் ஏதோ ஒன்று குத்தி காட்டுறேன்னு நினச்சிக்காத, ஓகே? ராம், இல்லை இல்லை, உன் காலேஜுக்கு வந்தது, உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாதா? நீ எப்போ வந்த? சும்மா சொல்லாத ராம். வந்தேன் ஜானு. விளையாடாத ராம். நிஜமா வந்தியா?